இளம்பெண் சுவாதி கொலை, ராம்குமார் மர்ம சாவு, முதல்வர் அட்மிட், 1500 செல்லாது என்ற விஷயங்கள் கொடுத்த பரபரப்புக்கு கொஞ்சமும் குறையாமல் இருந்தது மதன் மாயம் என்ற விவகாரமும். ஏன் மாயமானார் மதன்? யார் இந்த மதன்? நாட்டில் எத்தனையோ பேர் காணாமல் போகிறார்கள். எல்லோருக்கும் இப்படி முக்கியத்துவம் இருக்கிறதா என்ன? கடந்த மே மாதம் 27ஆம் தேதி வரையில் பிரபல SRM கல்வி குழுமங்களின் முக்கிய தூணாக இருந்தவர்தான் இந்த மதன். டெல்லிக்கு போவதாக தாயார் தங்கத்திடம் சொல்லி சென்றவர் அதன் பின் திரும்பவே இல்லை. அவர் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை. தாயார் தங்கம் கொடுத்த புகாரில் ஆண் மாயம் என்ற வழக்கை பதிவு செய்தனர் விருகம்பாக்கம் போலீசார். காணாமல் போன அந்த ஆணோடு சேர்த்து அட்மிஷன் போட்ட 200 கோடி ரூபாயும் மாயமாகி இருக்கிறது என்று SRM குழுமமும் அடுத்த புகாரை கொடுக்க சுறுசுறுப்பானது சிறப்பு போலீஸ். மதனின் தாயார் தங்கம், தாயாருக்கு அடுத்து மதனின் முதல் மனைவி சிந்து, இரண்டாவது மனைவி சுமலதா ஆகியோரும் போலீசில் ஆண் மாயம் பிரிவில் புகார் கொடுத்தனர். ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் மதனின் நிலை குறித்து மதனின் நண்பர் வெளியிட்ட கடிதம் பரபரப்பை உண்டாக்கியது. மதனின் லெட்டர் பேடில் மிக நீளமான விளக்கம் அந்த கடிதத்தில் இருந்தாலும், நான் கங்கையிலே சமாதி ஆகிறேன் என்ற ஒற்றை வரிதான் தலைப்புச் செய்தியானது. மதனின் தாயார் தங்கம் பதறிப்போய் சென்னை ஹைகோர்ட்டில் மகனை கண்டுபிடித்து தரக்கோரி ஆட்கொணர்வு மனு போட்டார். அந்த மனுவில் SRM வேந்தர் பாரிவேந்தருடன் என் மகனுக்கு பண பஞ்சாயத்து இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். நீதிபதிகள் நாகமுத்து, பாரதிதாசன் ஆகியோரை கொண்ட அமர்வு, மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி தருவதாக மதன் ஏமாற்றி பணம் பெற்றதாக மாணவர்களும் பெற்றோர்களும் புகார் கொடுத்துள்ளனர். அதன் மீது ஏதாவது வழக்கு பதியப்பட்டுள்ளதா என்று இந்த கோர்ட்டுக்கு சொல்லுங்கள். மாயமான மதன் குறித்து ஜூன் 8ஆம் தேதிக்குள் பதில் கொடுங்கள் என்று உத்தரவிட்டது. மாதக்கணக்கில் நீண்டு கொண்டே போன மதன் மாயம் என்ற விவகாரத்தில் இன்னொரு வடிவமாக டாக்டர் ராமதாஸ் பச்சமுத்து மோதலும் வெடித்தது. அரசியலாகவும் அரசியல் கடந்தும் அறிக்கைகள் இரு தரப்பிலும் மாறி மாறி பறந்தன. கோர்ட் விதித்த கெடுவும் முடிந்து போன நிலையில் மதன் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு போலீசாரால் உடனடியாக பதிலை சொல்ல முடியவில்லை. ஒரு பக்கம் வட்டிக்கும் நிலத்தை விற்றும் மருத்துவ கல்விக்கான சீட் வேண்டி பணம் கொடுத்த மாணவர்களின் குடும்பம் செய்வதெரியாமல் திகைத்து கிடந்தது. மதனிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் இங்கே கதறி கொண்டிருக்க, காணாமல் போனதாக சொல்லப்பட்ட அதே நாளில் கீதாஞ்சலி என்ற பெண்ணுடன் ஹரிதுவாருக்கு ஆன்மீகமும் இன்பமுமான ஒரு சுற்றுலா போயுள்ளார் மதன். யார் இந்த கீதாஞ்சலி என்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்குள் பல பெண்கள் மதனின் பயணத்திலும் பங்களா வீடுகளிலும் வந்து போய்விட்டார்கள். கொஞ்ச நாட்கள் மணிப்பூர், உத்தரகண்ட், ஜெய்ப்பூர், கோவா என்று மதனின் கால்கள் காரை விட்டு இறங்காமலே பயணம் போயிருக்கிறது. ஹரித்துவாரில் மோசடி ஆவணங்களை கொடுத்து வாங்கிய விலை உயர்ந்த கார் அதற்கு பயன்பட்டிருக்கிறது. மதனின் வாழ்க்கையில் ஆண் நண்பர்களை விட அவருக்கு கிடைத்த பெண்கள்தான் அவரை இத்தனை நாட்கள் போலீஸ் கண்களில் சிக்கவிடாமல் பாதுகாப்பாக காப்பாற்றி கொண்டு வந்துள்ளனர். மணிப்பூரில் பெரிய நெட்வொர்க்கை வைத்திருப்பவர் சேகர். கீதாஞ்சலி என்ற பெண் எதை சொன்னாலும் கேட்கக்கூடியவர் சேகர். அதே கீதாஞ்சலி மதன் சொன்னால் மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். மனதை கவரும் மணிப்பூரில் கீதாஞ்சலியை கவரும் பங்களா மதன் கொடுத்த பரிசுகளில் ஒன்று. ரயில் மற்றும் விமான பயணங்கள் உங்களை காட்டி கொடுத்து விடும் என்று மதனை வழிநடத்தி அவரை காரிலேயே சுற்ற வைத்தது மதனின் காதலிகள்தான். மதன் மீதான புகார்களின் எண்ணிக்கை 123. ஓடி ஒளிந்த நாட்கள் 179. மதன் மோசடி செய்ததாக சொல்லப்படும் பணம் 84 கோடி ரூபாய். இதுதான் மதன் விவகாரத்தில் வெளியில் தெரிகிற ஒரு வட்டம். தெரியாத விஷயங்கள் ஏராளம். தன்னை காப்பாற்றி வைத்திருக்கும் காதலிகளுக்கு பயணத்தின் போதே அவர்களின் பெயரில் பல மாநிலங்களில் அடுக்குமாடி வீடுகள், தோட்டங்கள், தனி பங்களாக்கள் என்று பத்திரமாய் பதிவு செய்து கொடுத்து நன்றி கடன் தீர்த்ததும் அதில் ஒன்று. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த மதனுக்கு 45 வயது பிறந்து இன்றோடு 3 நாள் ஆகிறது. மதனின் பள்ளி படிப்பு குமரியில் முடிந்த பின் கல்லூரி வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த 90களின் துவக்கம் அது. விடுமுறை கொண்டாட்டத்துக்கு ஆண்டுதோறும் மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோராம், உத்தரகண்ட் மாநிலத்து மாணவர்கள் குமரியில் வந்து குவிவது வழக்கம். நடுத்தர குடும்பம், கல்லூரியில் சேர்ந்து படிக்க பணம் புரட்டுவதில் கொஞ்சம் தாமதம் போன்ற காரணங்களால் சில வாரங்கள் கைடாக குமரியில் வலம் வந்தார் மாணவர் மதன். குமரியின் பெருமையை அழகாக விளக்கியதோடு தானும் கல்லூரிக்கு போக உள்ள மாணவனே என்று மதன் அளித்த விளக்கம் டூர் வந்த மாணவர்களிடம் நெருக்கம் கொடுத்தது. மணிப்பூர் மாநிலத்தில் MIT வரை படிக்க செழிப்பான நண்பர்களையும் அந்த கைடு பணிதான் உருவாக்கி கொடுத்தது. குமரி மண்ணுக்கும் ஓயாமல் உலை வைக்கும் கடற்கரை அலைவெளிக்கும் நன்றி சொல்லிய மதன் மணிப்பூரில் டிகிரி முடிக்கும் முன்னரே வருமானத்துக்கான வழியை தேர்ந்தெடுத்து விட்டார். கல்லூரிகளை ஆரம்பித்துவிட்டு நல்ல டொனேஷனை கொடுத்து படிக்க ஆள் இல்லாமல் ஈயடித்த பல தமிழ்நாட்டு கல்லூரிகளுக்கு மதன் டொனேஷனோடு ஆட்களை பிடித்து கொடுத்தார். ஒரே ஆண்டில் 4-5 கல்லூரிகளில் மதன் என்ற பெயர் மந்திர சொல்லானது.
மதனை தங்களின் அம்பாசிடராக்க பல கல்வி குழுமங்கள் போட்டியிட்டன. ஆனால் மதனை வீழ்த்தும் வித்தையை பாரிவேந்தரை தவிர்த்து வேறு யாரும் கற்றிருக்கவில்லை. மதனுக்கென்று ஒரு அலுவலகம் சென்னை டி நகரில் அமைக்கப்பட்டது. SRM கல்வி குழுமங்களில் பாரிவேந்தருக்கு அடுத்து சத்தமாக பேசுகிற சக்தி மதனுக்கே கொடுக்கப்பட்டது. கல்வி நிறுவனங்களுக்கான அனுமதி சேர்க்கையில் தொடங்கி வேந்தர் மூவிஸ் என்ற பெயரில் புலிப்பார்வை பார்க்கிற வரையில் மதனின் பாய்ச்சல் புலிப்பாய்ச்சலாக மிரட்டியது. கொடுத்து கொடுத்து முடியவில்லையே மதன் என்ற வேந்தரின் குரலுக்கு விடையாக மதனின் மூளையில் உதித்ததுதான் IJK பார்ட்டி. கட்சிகளின் பெயர் சொல்லி வந்து நன்கொடை கேட்டவர்கள் இதன்பின் சுருங்க ஆரம்பித்து விட்டனர். ஆண்டுகள் உருண்டன. மதனுக்கென்று ஒரு தனி கூட்டம் உருவானது. சென்னை அண்ணா நகரில் சிந்து சுபலதா என்று 2 மனைவிகளோடு வாழ்க்கை. மதன் போலீசில் சிக்காமல் உதவிட மூளையாக இருந்தது கீதாஞ்சலி என்றால், மதனின் எண்ணமெல்லாம் வண்ணமயமாக சுற்றி வந்தது திருப்பூரின் விருப்பமான வர்ஷா என்ற பெண் என்கிற அளவுக்கு மதனின் வாழ்க்கையில் அதிகமாய் வசந்தத்தை வீசியது சில பெண்கள்தான். திருமணமான வர்ஷாவுக்கு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமில்லாத வாழ்க்கை துணையாக வரிசை கட்டிய பெண்களின் எண்ணிக்கை சற்றே கூடுதல் என்றாலும் அதுதான் மதனாக இருந்த மன்மதன். வர்ஷாவை மணிப்பூருக்கே மதன் அடிக்கடி தேடி போனதுதான் வழக்கை விரைந்து முடிக்க போலீசுக்கு உதவியாக இருந்துள்ளது. பல நாட்களாய் வர்ஷாவை கண்காணித்து வந்த போலீசாரின் கண்களில் நேற்று முன்தினம் அவர் திருப்பூரில் பட்டிருக்கிறார். விசாரணையின் போது திருவென விழித்த வர்ஷாவிடம் போலீசார் ஸ்பெஷலாக சில முறைகளை கையாள ரகசிய அறையில் மது பாட்டில்கள் சூழ முழு ஓய்வில் இருந்த மதனை வேறு வழியே இல்லாமல் காட்டி கொடுத்திருக்கிறார் வர்ஷா. திருப்பூரில் மதன் சிக்கிய விவகாரத்தை மணிப்பூர் என்றே சொல்லும் அளவுக்கு மீடியாக்களில் குழப்பம் நிலவியது. அத்தனை தூரம் மணிப்பூர் மாப்பிள்ளையாகவே கவனிக்கப்பட்டு வந்தவர் மதன். இதோ சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி டிசம்பர் 5 வரை நீதிமன்ற காவல் என்று மாஜிஸ்ட்ரேட் சொல்லி இன்றைய மதன் வாழ்க்கை புழல் சிறையில் அடைப்பட்டிருக்கிறது. மதனின் தாயார் ஏற்கனவே தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை நவம்பர் 29ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. மதன் சென்னை தனிப்படை போலீசாரிடம் பிடிபட்ட செய்தியை நவம்பர் 21ஆம் தேதி சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் மீடியாக்களிடம் தெரிவித்தார். அப்போது மதனுக்கு சென்னையில் உதவிய பெண் தோழி என்றே பெயர் சொல்லாமல் வர்ஷாவை குறிப்பிட்டார். மதனின் நண்பர்கள் வசிப்பதாக சென்னை, மும்பை, பெங்களூரு, மணிப்பூர் போன்ற இடங்களில் துடாவியது போலீஸ். ஆனால் காதலிகள் சூழ மதன் பதுங்கி கிடந்தது திருப்பூரில். பனியன் உற்பத்திக்கு பெயர் போன திருப்பூரில் போலீசிடம் மதன் சிக்கிய போது அவர் அணிந்திருந்ததும் திருப்பூர் ஏற்றுமதி பனியன்தான்.